நம்ம இந்த வீடியோவில் பஞ்சிகை விளக்கு எப்படி செய்யணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டோன் டை எடுத்துருக்கோம். இந்த ஸ்டோன் டை பார்த்திங்கன்னா விலை வந்து 600 ரூபா. இது வந்து மாவு கல்லில் செஞ்சுருப்பாங்க, உடையாத நல்லாவே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு சாணத்தை பவுட்ரு பண்ணி பால், தயிர், கோமியம், நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி கூட ஜிக்கெட் சேர்த்துருக்கோம். ஜிக்கெட் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஜிக்கெட் சேர்த்திங்கன்னா தான் உடையாது, அதேமாதிரி உங்களுக்கு விளக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ விளக்கு டை எடுத்துருக்கோம். இதுக்குள்ளார நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாட்டு சாண பொடி மாவை வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் இப்படி பள்ளம் வெட்டிக்குங்க, பள்ளம் போட்டுக்குங்க. அப்ளை பண்ணிவிட்டோம், பள்ளம் வெட்டிங்க. அதிகமாக இருக்கிற மாவை அப்படி வச்சுடுங்க. இப்போ மேல் டை அந்த மூக்கு பக்கத்தை கரெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்குள்ளார வைக்கணும். இந்த மூக்கு பக்கம் இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே வைக்கணும். அழுத்துங்க. ஒரு டேபிளில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நின்றுட்டு பண்ணுங்கள். உள்ளங்கையால் இதை வச்சுட்டு உள்ளங்கையால் அழுத்துங்க. இது பாருங்கள், மூக்கு பக்கம் வச்சு உள்ளங்கையால் அழுத்திடணும். அழுத்திட்டு போயிடுங்க. பாருங்கள், ஷேப் நல்லாயிருக்கும். அதிகமாக இருக்கிற பிசுரை வந்து எடுத்துடுங்க. உங்களுக்கு விளக்கு டிசைனாக நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணால் கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த ஹோல்ஸில் உங்கள் விரலை வச்சு அழுத்துங்க. கீழே அழுத்துறேன். விளக்கு வந்துருச்சு. இந்த பிசுரெலாம் பார்த்திங்கன்னா காய வச்சிங்கன்னா விழுந்துடும். நல்லாவே டிசைனாக இருக்கும். இந்த பிசுரெலாம் உங்களுக்கு விழுந்துடும். இல்லைன்னா இங்கே கடைசியாக எமரி பேப்பரில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.